ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஃபிளாக்ஸ் சீட்ல லட்டு, அதாவது ஆளி விதை. இதோட பெனிஃபிட் அப்படின்னா ரொம்ப நிறைய இருக்குங்க. உங்களுக்கு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம முடி வளர்ச்சிக்கு, அப்புறமா பெண்களுக்கு முக்கியமா வரக்கூடிய மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஃபிளாக்ஸ் சீட் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான லட்டு தான் பண்ணியிருக்கோம். இந்த லட்டு பாத்தீங்கன்னா நீங்க 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இதை டெய்லி ஒன்னு வச்சு நீங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய விதமான நோய்கள் எல்லாம் காணாமலே போயிடும். அது மட்டும் இல்லாம முக்கியமா இதை வெயிட் லாஸ் பண்றவங்க எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த லட்டு பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில சரியா 1/2 கப் அளவுக்கு நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம ஃபிளாக்ஸ் சீடை, அந்த ஆளி விதைய நம்ம நார்மலா எல்லாம் சாப்பிட முடியாது, லேசான ஒரு கசப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிலக்கடலை கொஞ்சம் இது எல்லாமே சேர்த்து போட்டு நல்ல ஒரு லட்டா பிடிச்சு வச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நம்ம சேர்த்திருக்கக்கூடிய மற்ற இன்கிரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் ரிச் எல்லாம் இருக்கக்கூடியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிலக்கடலையே நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இது கூட இந்த ஆளி விதை, இது சரியா 1 கப் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். 1/2 கப் நிலக்கடலை எடுத்தோம், 1 கப் அளவுக்கு இந்த ஃபிளாக்ஸ் சீட் இதை போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விதை நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். பொறுமையா லோ ஃபிளேம்ல வச்சு வருங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுக்கும் போது பாருங்க, நல்லா இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ அதே கடாயில் மறுபடி ஒரு 1/4 கப்பு போல வெள்ளை எள்ளு நான் சேர்த்திருக்கேன். நீங்க கருப்பு எள்ளு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்பு போல அவல், இதை நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அவல் வேணா சேர்க்கலாம். நான் வெள்ளை கலர் எடுத்திருக்கேன். இப்ப இதையும் சேர்த்து லேசா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இது கொஞ்சம் ஒரு 3/4 பாகம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதுவும் பாத்தீங்கன்னா இந்த எள்ளெல்லாம் கொஞ்சம் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீடு, நீங்க எந்த நட்ஸ் வேணா இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். அதாவது கேஷ்யூ, பாதாம், அப்புறமா பிஸ்தா, இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணா நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டதும் இதே மாதிரி ஒரு பிளேட்ல மாத்தி நல்லா நம்ம ஆற விட்டுடலாம். இப்ப அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும். நெய் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா ட்ரை கிரேப்ஸ், உலர் திராட்சை, இதை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இது இந்த லட்டு சாப்பிடும்போது எடையா கடி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான். இதுக்கு கூட நீங்க கேஷ்யூ, பாதாம் எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம், உங்க விருப்பம் தான். இப்ப இதை நல்லா இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வாரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே மாத்தி வச்சிடலாம். இனிமே நான் பாகு ரெடி பண்ண போறேன். இதுக்காக ஒரு 1/2 கப்பு போல வெல்லம் எடுத்துட்டு இதுல ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா பாகு பதம் எல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நார்மலா இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டு பண்ணும்போது நாட்டு சக்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். இன்னைக்கு அது இல்லாத பட்சத்துல தான் நான் வெல்லம் எடுத்தது. நாட்டு சக்கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கலாம். அதை பாகா காய்க்க வேண்டாம், நம்ம நேரடியாவே லட்டுல சேர்த்தா போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த பீனட், அதுல இருக்கக்கூடிய தோலை எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. அரைச்சதை நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அதே மிக்ஸி ஜார்ல அடுத்தபடியா நம்ம ஃபிளாக்ஸ் சீட், அப்புறமா அவல், இது எல்லாமே நல்லா வறுத்தெடுத்து வச்சிருந்தோம்ல, அதுவும் நல்லா ஆறிடுச்சு. இப்ப அதையும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுங்க. இது ரொம்ப நேரம் அரைச்சிட்டீங்கன்னா இதுல எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிரும். அதனால ஒரு ஸ்டேஜ்ல நீங்க ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம அரைச்சி எடுத்த ரெண்டுத்தையுமே ஒன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம தனித்தனியா எதுக்காக அரைச்சோம்னா, இப்ப சேர்த்து அரைக்கும் போது நிலக்கடலை பாத்தீங்கன்னா சீக்கிரமா அரைப்படாது, கட்டி கட்டியா கிடக்கும். அதனால தனித்தனியா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அப்பதான் நல்ல மாவாட்டம் கிடைக்கும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த வெல்லத்தை அப்படியே வடிகட்டி சேர்த்துடலாம். அப்பதான் தூசி, அழுக்கு எல்லாமே இந்த வடிகட்டியில வந்துடும். கடைசியா நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல நெய்யில, அந்த நெய்யோட அந்த ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசையுங்க. இது உங்களுக்கு பிசையும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது போக போக கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். நீங்கள் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக ஆக நல்லா கெட்டியாகும். அதனால பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம எல்லா பாகு கூட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக பாகுல அதிகமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நல்லா வந்து லூஸ் ஆயிரும், நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. கரெக்டான அளவோட தான் பண்ணணும். இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனிமே உங்களுக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து சாப்பிடுதீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம பால் இந்த மாதிரி எந்த ஐட்டமும் சேர்க்கல. நல்ல ஹெல்த்தியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னாலுமே நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஐட்டம்ஸில் இது வந்து 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ அவ்வளோதான். நீங்கள் தேவைப்படும் போது ஒன்று எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு. ஆனால் இது வந்து வெயிட் லாஸ் தான். பட் என்ன ஒன்று அப்படின்னா இதில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியாக வெல்லம் சேர்த்து இதை வந்து ரெடி பண்ணி டெய்லி 1 மட்டும் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கும் இதை வந்து தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.